ஹலோ கைஸ், தற்பொழுது இந்திய அணி ஆஸ்திரேலிய பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று வராங்க. இதற்கான முதல் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றதை அடுத்து இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடர் 1-1 என சமநிலையில் இருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெயின் நகரில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியுடைய 5வது நாளான இன்று தொடர் மழை காரணமாக இந்த போட்டி டிராவாக அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தரப்பில் இருந்து அதிகபட்சமாக டிராவஸ் ஹெட் 150 ரன்களையும், ஸ்டீவ் ஸ்மித் 100 ரன்களையும், அலெக்ஸ் கேரி அரை சதமும் விளாசியிருந்தாங்க. மேலும் இந்திய அணி தரப்பில் இருந்து ரவீந்திர ஜடேஜா மற்றும் KL ராகுல் அரை சதம் விளாசியிருந்தாங்க. அதிகபட்சமாக பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்ட பும்ரா 9 விக்கெட்டுகளை இந்த போட்டியில் வீழ்த்தியிருந்தார். தற்பொழுது இந்த போட்டி டிராவாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த போட்டிக்கான ஆட்ட நாயகனாக டிராவஸ் ஹெட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியோட முடிவுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய ஓய்வை சர்வதேச போட்டிகளிலிருந்து தற்பொழுது அறிவிச்சிருக்காரு. தற்பொழுது 38 வயதாகியிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்டர் 17 போட்டிகளிலிருந்து இந்திய அணிக்காக பங்கு பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கை கிரிக்கெட்டுக்காக ஒதுக்கியிருக்காரு. மேலும் கடந்த 15 ஆண்டுகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற பல போட்டிகளில் சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்திய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய பேட்டிங்காலும் சில போட்டிகளை வெற்றி பெற வச்சிருக்காரு. மேலும் IPL போட்டிகளில் ஒரு சீசன் முழுவதுமாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக கேப்டனாக செயல்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணிக்காக 3 சர்வதேச ஃபார்மேட்லையும் சேர்த்து 765 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. மேலும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் 537 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி தரப்பில் இருந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர் பட்டியலில் அனில் கும்ப்ளேவுக்கு பிறகு 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. மேலும் உலகளாவிய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக முறை தொடர்நாயகன் விருது வென்ற முத்தையா முரளிதரனுடைய சாதனையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் சமன் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக முறை 5 விக்கெட் வீழ்த்தியவர் பட்டியலையும் 2வது இடத்துல 37 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய முன்னாள் ஜாம்பவான் ஷேன் வார்னுடைய சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே இந்திய அணிக்காக 300 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 3000+ ரன்களையும் குவித்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு. மேலும் இந்திய அணி வெற்றி பெற்ற போட்டிகளில் மட்டுமே 200 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 2000+ ரன்களையும் குவித்த முதல் வீரராகவும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெயர் பெற்றிருக்காரு. மேலும் கடந்த 2013 மினி உலகக்கோப்பை என கூறப்படும் ICC சாம்பியன் ட்ரோஃபி வெல்வதற்கு அஸ்வின் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வரவிருக்கும் IPL தொடர்களிலும் அவருடைய சொந்த மாநகரமான சென்னை அணிக்காக மீண்டும் விளையாட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களிலும் அஸ்வின் போன்ற ஒரு வீரர் இந்திய அணிக்கு கிடைப்பாரா என்பதில் மிக பெரும் சந்தேகம் எழும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் கிரிக்கெட் விளையாட விரும்பும் தமிழக வீரர்களுக்கு அஸ்வின் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எழுதி வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.